God's chosen place of worship. This message by Brother William Marion Branham was delivered on Saturday night, February 20, 1965, at Parkview Junior High School Arena in Jeffersonville, Indiana, USA. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரங்கம் அவர்களால் 1965 வருடம் பிப்ரவரி மாதம் 20 சனிக்கிழமை இரவில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பார்க்வியூ ஜூனியர் உயர்நிலைப் பள்ளி அரங்கத்தில் அளிக்கப்பட்டது. John, way back yonder at the tie between the New and Old Testament. யோவான் பழைய புதிய ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள கட்டத்தில் காலங்களுக்கு முன்பாக. Listen close now. Notice closely. இப்போது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். John, that great eagle, come flying from the wilderness one day. அந்த பெரிய கழுகாகி யோவான் ஒரு நாள் வனாந்திரத்திலிருந்து பறந்து வந்து கொண்டு, His great wings spread. He lay down on the bank of the Jordan. அதனுடைய மகத்தான இறக்கைகள் விரிக்கப்பட்டதா யோர்தானின் நதிக்கரையில் வந்து இறங்கினது. A great eagle prophet that bridged the way between the Old and New Testament. பழைய புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வழியை ஒரு பெரிய கழுகு தீர்க்கதரிசி இணைத்து வைத்தது. And he called them from right and left. அவர்களை வலது இடது பக்கங்களிலிருந்து அவன் அழைத்தான். He was calling a day of repentance. அவன் ஒரு மனம் திரும்புதலுக்கான நாளை அழைத்தான். Where come the Pharisees and Sadducees out? பரிசேயர் சதுசேயர்களும் அங்கே வெளியே வந்தார்கள். He said, don't begin to say within yourself, we have Abraham to our father, because I tell you, God's able to these stones to write children of Abraham. அவர்களிடத்தில் அவன், ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், ஏனென்றால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவனாலே கூடும் என்றார். Oh my! When he began to throw his gospel out and saying, there stands one among you who you don't know. ஓ என்னே, அவன் தன் சுவிசேஷத்தை அறிவிக்க துவங்கி, உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவரை அறியீர்கள். I'm not yet identified him, but I'll know him when he comes. நான் அவரை இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, ஆனால் அவர் வரும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன். I'm not worthy to loose his shoe, but he'll baptize you with the Holy Ghost and fire. அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். The fan is in his hand. He'll thoroughly purge his floor and he'll burn the chaff with unquenchable fire. தூற்றுக்கொடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் என்று சொல்லி சென்றார். That great gospel eagle sitting there as he crowed out his great threat. அவன் தன்னுடைய மகத்தான மிரட்டல்களை சத்தமிடுகையில் அந்த மகத்தான பெரிய கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது. The Philip come out, or Herod, the emperor at that time, proclamator, married his brother's wife. அங்கே அவலட்சணம் வெளிவந்தது. அல்லது அந்த நேரத்தில் சக்கரவர்த்தியாய் தேசாதிபதியாய் இருந்த ஏரோது அவனுடைய சகோதரன் மனைவியை மணந்து கொண்டான். And could you imagine that big gospel eagle sitting there and holding his peace at that? அந்த பெரிய சுவிசேஷ கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு அமைதியா இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியுமா? Some of them said, don't you preach on marriage and divorce now, John, because there sits Herod. யாரோ ஒருவர், யோவானே, நீ இப்பொழுது விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து பேச வேண்டாம், ஏனென்றால் ஏரோது அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். Walked right up in his face and said, it's not lawful for you to have her. Right! அவன் முகத்துக்கு நேராக நடந்து போய், நீ அவளை வைத்துக் கொண்டிருப்பது முறையல்ல என்று சொன்னான். சரிதான். What was it? He was that eagle from the wilderness. அது என்ன? வனாந்திரத்திலிருந்து வந்த கழுகு அவன்தான். He wasn't trained under man's scares and threats of some denomination, but he was trained under the power of Almighty God to know what would be that. மனிதனுடைய மிரட்டல்கள், ஏதோ ஸ்தாபன பயமுறுத்தல்கள், இவைகளின் கீழ் அவன் பயிற்சிக்கப்படவில்லை. ஆனால் சரியானது என்னவா இருக்கும் என்று அறிந்து கொள்ள அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின் கீழ் பயிற்சிக்கப்பட்டவனாயிருந்தான். He knew the identification of the Messiah. மேசியாவின் அடையாளம் கண்டுகொள்ளுதலை அவன் அறிந்திருந்தான். Hallelujah! The word means praise our God. Don't get scared. I've never hurt nobody yet. அல்லேலூயா. வார்த்தை என்றால் நம்முடைய தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று அர்த்தம். பயந்து போக வேண்டாம், நான் ஒருவரையும் இம்மட்டும் புண்படுத்தவில்லை. I'm not excited. I know right where I am. நான் உணர்ச்சி வசப்படவில்லை, நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிவேன். Oh, and I think of him, that big eagle flying out there and sitting down.
அந்த பெரிய கடுகாகி அவன் அங்கே பறந்து வந்து கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பதை குறித்து நான் சிந்திக்கும் போது He said, I'll know him when he comes. அவன் சொன்னான், அவர் வரும்போது நான் அவரை அறிவேன் என்றான். One day he was standing there preaching, the priest was across the other side. ஒரு நாள் அவன் அங்கே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஆசாரியன் அந்த பக்கமாக நின்று கொண்டு, Said, you mean there'll come a time the daily sacrifice will be taken away? நீ என்ன சொல்லுகிறாய்? அன்றாட பலியானது நீக்கப்படும்படியான ஒரு நேரம் வரும். This great temple that we built and all the work we put on this big denomination. நாம் கட்டினதான இந்த மகத்தான ஆலயமும் நாம் இதற்காக எடுத்த பிரயாசங்களும் இல்லாமல் போய்விடும் என்றா சொல்லுகின்றாய்? நாம் ஒரு பெரிய ஸ்தாபனம் அல்லவா? He said, there'll come a time when all that'll be done away. அவன் அதற்கு ஒரு நேரம் வரும், அப்போது சகலமும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னான். It can't be your false prophet. அவர்கள் அப்படி ஆக முடியாது, நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றார்கள். And he looked around. He said, behold, there he is. அவன் சுற்றுமுற்று பார்த்தான், இதோ அவர் அங்கே இருக்கிறார். There's God's chosen place of worship. There's the Lamb, the real Lamb that takes away the sin of the world. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் அங்கே இருக்கிறது. ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற உண்மையான ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது என்று சொன்னான். He didn't say, here comes the Methodist, here comes the Baptist or the Catholic. அவன் ஒன்றும் இதோ வருகிறார், மெத்தோடிஸ்ட் இதோ வருகிறார், பாப்டிஸ்ட் இதோ வருகிறார், கத்தோலிக் என்று அவன் சொல்லவில்லை. He said, there comes the Lamb of God that takes away the sin of the world. அவன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது என்று சொன்னான். The only safety zone there is in that Lamb of God. இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாவல இடமானது அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்குள் இருக்கின்றது. In him alone is salvation. அவர் ஒருவருக்குள் மட்டுமே ரட்சிப்பு இருக்கிறது. Not in any church, any creed, any people, எந்த சபையிலோ, எந்த கோட்பாட்டிலோ, எந்த ஜனத்திலோ, any father, any mother, any holy man or nothing. Holy place. எந்த தகப்பனிலோ, எந்த தாயினிடத்திலோ, எந்த பரிசுத்த மனுஷனிடத்திலோ, பரிசுத்த ஸ்தலத்திலோ இல்லை, அல்லது ஒன்றிலும் இல்லை. It's in the holy God, the Lord Jesus Christ, where God placed his name on a human being for redemption, who paid the price for us sinners. அது பரிசுத்த தேவனுக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அங்கே ஒரு மனிதனின் மீது மீட்பிற்காக தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்தார். அவர் தானே பாவிகளாகிய நம்முடைய பாவங்களுக்காக கிரயத்தை செலுத்தினார். It's the only place that there is salvation. அந்த ஒரே இடத்தில் தானே ரட்சிப்பு இருக்கின்றது. That's the rock I stand on. அந்த கண்மணின் மேல் தான் நான் நிற்கிறேன். John identified him. யோவான் அவரை அடையாளம் கண்டு கொண்டான். He said, I didn't know him when I saw him come walking up. அவன் சொன்னான், அவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது நான் அவரை அறியாதிருந்தேன். But out there where I got my schooling. ஆனால் நான் பாடம் கற்றுக் கொண்டிருந்ததானே அந்த இடத்திலே, Not in the seminary like his daddy did. அவனுடைய தகப்பனை போன்று வேதாகம பள்ளியில் பயிற்சி பெறவில்லை. Not as a priest trained, but in the wilderness. நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஆசாரியனாய் அல்ல, ஆனால் வனாந்திரத்தில் பயிற்சிக்கப்பட்டிருந்தான். Where was in the theological seminary of Almighty God. Waiting for God's word. அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேதாகம பள்ளியிலே இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருந்தான். Not what some group of men had hatched up, but what God had said about it. ஏதோ ஒரு மனித குருவினால் உருவாக்கப்பட்டதை அல்ல, அதை குறித்து தேவன் என்ன சொன்னார் என்பதே. And when John looked up and saw the Spirit coming, he said, I bear record, this is him. யோவான் மேலாக பார்த்து ஆவியானவர் இறங்குகின்றதை கண்டபோது அவன் சொன்னான், இவர்தான் அவர் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் என்று. Oh my, there's your place of worship. ஓ என்னே, அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய ஆராதனை ஸ்தலம். There's your hiding place. அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய மறைந்து கொள்ளும் ஸ்தலம். There's the Lamb of God that takes away the sin of the world. அங்கேதான் இருக்கின்றது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி. Not no church, no creed or nothing else. எந்த சபையாலும் அல்ல, எந்த கோட்பாட்டினாலும் அல்ல, வேற எந்த காரியத்தினாலும் அல்ல, But the Lamb of God that takes away the sin of the world. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியினால். See how John placed it? He didn't say you Pharisees is right, you Sadducees, Herodians. யோவான் அதை எப்படி பொருத்தினான் என்று பாருங்கள். அவன் பரிசேயராகிய நீங்கள் தான், சரி சரிசேயராகிய நீங்கள், ஏரோதியராகிய நீங்கள் என்று சொல்லவில்லை. He said, there's the Lamb. அவன் சொன்னது, அதோ இருக்கின்றது ஆட்டுக்குட்டி. That's the place. அதுதான் அந்த ஸ்தலம். He's got the name. அவருக்கு அந்த பெயர் சூடப்பட்டுள்ளது. He is the one. அவர்தான் அந்த நபர். Not another name under heaven.
வானத்தின் கீழே வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை என்று தான் சொன்னான். Watch what Jesus said about John now. யோவானை குறித்து இயேசுவானவர் என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். One day John sent to him to see what he's doing. இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்று கண்டறியும்படி ஒரு நாள் யோவான் ஆட்களை அனுப்பினான். Jesus said of him, he was that great and shining light to show them the right path that they should follow before his advent, his first advent. அவருடைய முதலாம் வருகைக்கு முன்னர் ஜனங்கள் பின்பற்றி போகும்படியாக சரியான பாதையை காட்டுகிறதுக்கான அந்த மகத்தானதும் பிரகாசிக்கிறதுமான வெளிச்சமாய் அவன் இருக்கிறான் என்று அவர் சொன்னார். Listen close. Don't miss it. இதை தவற விடாதீங்கள். Jesus said John was that light. Malachi 3. No mistake. இயேசு சொன்னார் யோவான் தான் அந்த வெளிச்சம் என்று. மல்கியா 3 தவறொன்றுமில்லை. The prophet with the great shining light identified Jesus as being the only one, the lamb. பிரகாசிக்கின்ற மகத்தான வெளிச்சத்தையுடைய தீர்க்கதரிசியானவர் ஆட்டுக்குட்டி அவர் ஒருவரே என்று இயேசுவானவரை அடையாளம் கண்டு கொண்டான். All other lambs and priests was talking about all them other things was foolish. அந்த ஆசாரியர்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தான மற்ற ஆடுகள் எல்லாம் மற்ற இல்ல விதமான காரியங்களும் புத்தியீனமானது. Here was the lamb, the man with the great shining light that Jesus said he was. அந்த ஆட்டுக்குட்டி இங்கே இருக்கிறது. அந்த பிரகாசிக்கின்ற மகத்தான வெளிச்சத்தையுடைய அந்த மனிதன் அவன் தான் அந்த வெளிச்சம் என்று இயேசுவானவர் சொன்னார். Malachi 3 said, I'll send my messenger before my face to prepare the way. மல்கியா 3 சொல்லுகிறது வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன் என்று. And the one that was sent to prepare the way identified him the place. வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவனாகிய அவன் அவரை அந்த ஸ்தலத்தை அடையாளம் கண்டு கொண்டான். That's him. There's no mistake. That's him. அது அவர்தான். அதில் தவறு எதுவுமில்லை. அது அவர்தான். I see the sign following him. I know that that's him. அடையாளம் அவரை பின்தொடர்கின்றதை நான் காண்கின்றேன். அது அவர்தான் என்று நான் அறிவேன். A light coming down from heaven and going upon him. பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இறங்கி வந்து அவர் மேல் அமர்ந்ததை நான் கண்டேன் என்றான். It was positive that was him. அது அவர்தான் என்று அவன் நிச்சயமுள்ளவனாயிருந்தான். Now, my brother, I want to ask you something in closing. அப்படியானால் என் சகோதரனே முடிக்கின்ற வேளையிலே ஒரு காரியத்தை உன்னிடம் கேட்க விரும்புகிறேன். We might say this in Malachi 4, aren't we also promised another eagle? நாம் இப்படி சொல்லலாம், மல்கியா 4 நமக்கு இன்னொரு கழுகும், A pillar of light to be following to show the erring church this day that he's Hebrews 13:8, the same yesterday, today, and forever. ஒரு அக்கினி ஸ்தம்பமும் தவறுகின்ற இன்றைய சபையை தொடர்ந்து வரும் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கவில்லையா? அதாவது அவர் எபிரேயர் 13:8 என்று அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். Aren't we promised another to come flying from the wilderness? வனாந்திரத்திலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கின்ற இன்னொன்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கவில்லையா? Amen. That's exactly the truth. ஆமென். அது சரியாக உண்மையானது. How fitting and matching it is to Luke 17:30, where the Son of Man eagle will be revealing himself. மனுஷகுமாரனாகிய கடுகு தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டும் என்று கூறுகின்ற லூக்கா 17:30 எவ்வளவு பொருத்தமாக இதற்கு அமைகின்றது. To bring to naught all other worship places such as denominations and so forth. ஆவணங்கள் மற்ற காரியங்கள் போன்றதான மற்ற ஆராதனை ஸ்தலங்களை ஒன்றுமில்லாத ஆக்கும்படியாக அமைகின்றது. God chose his place. தேவன் அவருடைய ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார். John said, there it is. அங்கே இருக்கிறது என்று யோவான் சொன்னார். And then we're promised the same thing in this day. Malachi 4, to turn the hearts of the children back. பின்னர் மல்கியா 4 பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்பி அதே காரியம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றும், To say that he's not dead, these things are not for another age. அவர் மரித்து கிடக்கவில்லை, இக்காரியங்கள் எல்லாம் வேறு ஒரு காரியத்துக்கு உரியது அல்ல என்றும், Baptism in Jesus' name was not for back there, but he's now the same. இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் அந்த காலத்துக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் மாறாதா இருக்கிறது என்று நாம் சொல்லும்படியாக இருக்கிறது. Amen. To bring to naught all other places of worship. மற்றெல்லா ஆராதனை ஸ்தலங்களையும் பயனற்றதாக ஆக்கும்படியாக. That's what the last day eagle is to do, to show that all the rest of it is foolishness. அதைதான் கடைசி கால கழுகானது செய்ய வேண்டியதாக இருக்கிறது, மற்றெல்லாமும் முட்டாள்தனமானவை என்று எடுத்து காட்டும்படியாக. The nomination is folly.
ஸ்தாபனம் அர்த்தமற்றது. But to point them again with the same sign that he did, that he's the same yesterday, today, and forever. Hallelujah. ஆனால் அவர் செய்த அதே அடையாளங்களை கொண்டு மறுபடியுமாக அவைகளை சுட்டிக்காட்டி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று காட்டும்படியாக அல்லேலூயா. Also in Revelations 4:7, we had 4 beasts that we just been through with. நாம் சமீபத்தில் தியானித்ததான அந்த 4 ஜீவன்களையும் நாம் வெளிப்படுத்தல் 4:7 பார்த்தோம். The first one was, we find out, was the lion. முதலாம் ஜீவனானது சிங்கமுகம் போன்றதாக நாம் கண்டோம். That was the first beast that went forth to meet the challenge of that day, the lion of the tribe of Judah. அந்த நாளின் சவாலை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போன முதலாம் ஜீவன் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று நாம் கண்டோம். After him come the next beast. அவருக்கு பின்னர் அடுத்த ஜீவன் வந்தது. And we find out the next beast was an ox, which is a beast of burden, a sacrifice. அந்த ஜீவனானது பாரத்தை சுமக்கத்தக்கதான ஒரு பலிக்கான காளை என்பதை நாம் கண்டறிந்தோம். In the days of the Roman cathedral, the church died out, sacrifice. அந்த பிரதான ரோம சபையின் நாட்களில் சபையானது பலியாக மரித்து போனது. The next come was a beast with the face of a man. அடுத்ததாக வந்த ஜீவன் ஒரு மனிதனுடைய முகம் போன்றதான முகமுள்ளதாயும் இருந்தது. And that man was the reformers, man's education, theology, and so forth. அந்த மனிதன் தான் சீர்திருத்தக்காரர்கள், மனிதனுடைய கல்வி, வேதியியல் போன்றவைகள். But the last beast that was to fly, the last beast that was to come, the Bible said it was a flying eagle. Amen. பறக்கக்கூடியதான 4ஆம் ஜீவன், வர வேண்டியதான கடைசி ஜீவன், அது ஒரு பறக்கும் கழுகு என்று வேதம் சொல்லுகின்றது. Hallelujah. ஹல்லேலூயா. And the prophet said, in this day it shall be light. தீர்க்கதரிசி சொன்னார், இந்த நாளில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று. Oh my. In that day there will be light. ஓ என்ன, அந்த நாளில் வெளிச்சமாயிருக்கும். There's been a day of reformers. There's been a day that's just a shadow. Can't call day or night. சீர்திருத்தக்காரர்களுக்கான ஒரு நேரம் உண்டாயிருந்தது. நிழலாட்டமாயிருந்த ஒரு நாள் நமக்கு இருந்தது. அதை பகலாகவோ இரவாகவோ அழைக்க முடியாது. But in the evening time, in the eagle time, ஆனால் சாயங்கால நேரத்திலே, கழுகின் நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். it shall be light about eagle time. கழுகின் நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். The path of glory you'll surely find. மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். And the waterway is a light today, buried in the precious name of Jesus. தண்ணீர் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு. இயேசு என்ற வெளியேறப்பட்ட நாமத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. Young and old, repent of all your sins. The Holy Ghost will surely baptize you in. வாலிபமே, வயதானதே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உன்னை உள்ளாக ஞானஸ்நானம் தருவார். For the evening light to come, it is a fact that God and Christ are one. ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே. Amen. It shall be light about the evening time. ஆமென். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். God's only chosen place to worship. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். Oh, what's this message come to? What's he going to do? ஓ, எதற்காக இந்த செய்தி வந்தது? அவன் என்ன செய்ய போகிறான்? And in his day, it shall be light at the evening time. அவனுடைய நாளில் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். And what? To welcome his children back home to the true promised land. உண்மையான வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவருடைய பிள்ளைகளை வரவேற்கும்படியாக. By the same sign of the pillar of fire that led the children of Israel through the wilderness. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தின அதே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு God's chosen place to worship Jesus Christ. ஆராதிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம் இயேசு கிறிஸ்து. That's the only place there is. இருக்கின்றதான ஒரே ஒரு இடம் அதுதான். That's the only name God has for salvation. ரட்சிப்பிற்காக தேவனிடம் அந்த ஒரே ஒரு நாமம் தான் உள்ளது. That's what his name, the family in heaven, what it's on earth is Jesus Christ. பரலோகத்தின் குடும்பத்திற்கும் உலகத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் அவர் நாமகரணராய் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. Oh church, oh people, sinner friend, don't trusting nothing else but Jesus Christ. ஓ சபையே, ஓ ஜனமே, பாவியான நண்பனே, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றின் மேலேயும் நம்பிக்கை வையாதேயுங்கள். Don't trust in any preacher. எந்த பிரசங்கியாரின் பேரிலும் நம்பிக்கை வையாதீர்கள். Don't trust in anybody else to save you.
உன்னை ரட்சிக்கும்படியாய் வேறொருவர் பேரிலும் நம்பிக்கை வையாதீர்கள். Trust not in any church, any creed, any denomination. எந்த சபையிலோ எந்த கொள்கையிலோ எந்த ஸ்தாபனத்தின் பேரிலோ நம்பிக்கை வையாதீர்கள். Trust only in Jesus Christ, for He is the light of the hour. இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நம்பிக்கை வையுங்கள், ஏனென்றால் அவரே இந்த வேளையின் வெளிச்சமாய் இருக்கிறார். Let us bow our heads. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். It shall be light about the evening time. The path to glory you will surely find. சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். In the waterway is the light today, buried in the precious name of Jesus. தண்ணீரின் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு. இயேசு என்ற வெளியேற பெற்ற நாமத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. Young and old, repent of all your sins. The Holy Ghost will surely enter in. வாலிபமே, வயதானதே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உன்னை உள்ளாக ஞானஸ்தானம் தருவார். The evening lights have come. It is the facts that God and Christ are one. ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்து விட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே. Oh, brother, sister, if you haven't repented yet, if you haven't been baptized in the name of Jesus Christ, would you make that start tonight? ஓ சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால், அந்த ஆரம்பத்தை இன்றிரவு நீங்கள் செய்வீர்களா? Would you give God the opportunity to welcome you into the place where you can worship Him? நீங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஸ்தலத்துக்குள் அவர் உங்களை வரவேற்கும்படியாக அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாயா? Remember, outside of there, there is no place that God promised to meet you and welcome your worship. நினைவிருக்கட்டும், அதற்கு புறம்பாக உன்னுடைய ஆராதனை வரவேற்கவும் உன்னை சந்திக்கும்படியாகவும் தேவன் உனக்கு ஒரு வேறொரு ஸ்தலத்தையும் வாக்களிக்கவில்லையே. You say, Brother Branham, I worship just as sincere, so did Cain. நீங்கள் சொல்லலாம், சகோதரர் பிரணாம், நான் மிகவும் உத்தமமாக ஆராதிக்கிறேன் என்று. காயினும் அப்படியே தான் செய்தான். He made every kind of offering that Abel did, but it was a wrong offering. ஆபேல் செய்தது போன்று எல்லா விதமான பலியையும் அவன் செலுத்தினான், ஆனால் அது தவறான பலி. You might go to church and pay your tithes and do your duty as a Christian ought to, just as sincere as any man or woman. ஒரு கால் நீங்கள் சபைக்கு போகலாம், உங்கள் தசம பாகங்களை கொடுக்கலாம், ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் உன் கடமைகளை நீங்கள் செய்யலாம். எந்த மனுஷனும் மனுஷியும் போன்று அவ்வளவு உத்தமமாய் இருக்கலாம். I've stood here now for some 30 years around the city here and screamed the same message. நான் ஏறக்குறைய இந்த பட்டணத்தை சுற்றிலும் 30 வருடங்களாக நின்று கொண்டு இதே செய்தியை கூக்குரலிட்டு சொன்னேன். I'm getting old. I can't be with you too much longer. எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. நான் அதிக காலம் உங்களோடு கூட இருக்க முடியாது. But remember, in the day of judgment, my voice is recorded. They'll speak out against you. ஆனால் நினைவிருக்கட்டும், நியாய தீர்ப்பின் நாளன்று என்னுடைய சத்தம் பதிவாகி உள்ளது. அது உங்களுக்கு எதிராக பேசும். There's only one place that God puts His name, and that's not in a church, but in Jesus. தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்ததான ஒரே ஒரு ஸ்தலம் தான் உண்டு. அது ஒரு சபைக்குள்ளாக அல்ல, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. There's only one place of worship, only one place that you are received, and that is in the beloved Jesus Christ. ஒரே ஒரு ஆராதனைக்கான ஸ்தலத்தை தான் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு ஆராதனத்தில் தான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். அது அன்புமிக்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. There's not another name under heaven given among men whereby I be saved. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. No church, no creed, no nothing. Jesus Christ. சபையல்ல, கோட்பாடல்ல, ஒன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவே. And that's supposed to be the message of the hour, to restore back the hearts of the children back to the faith that was once delivered to the saints. ஒரு விசை பரிசுத்தவான்களிடத்து ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு திருப்புகின்றதான இந்த மணி வேளையின் செய்தியாக இது இருக்க வேண்டியதாக இருக்கிறது. Won't you accept it tonight? இன்றிரவு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? And while we have our heads bowed, and those that like to be remembered in prayer, would you just raise your hand?
நாம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கும்போது ஜெபத்தை நினைவு கூற வேண்டுமானால் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். We can't make an altar call because it's just too many. நம்மால் இப்பொழுது பீடத்தை அழைப்பை விடுக்க முடியாது, ஏனென்றால் நாம் அநேகராய் இருக்கின்றோம். God bless you. On my left, I guess is 300. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய இடது பக்கத்தில் 300 பேர் இருப்பார்கள் நினைக்கிறேன். Now to my right, would you raise your hand and say, I want to be remembered? இப்பொழுது எனக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஜெபத்தில் என்னை நினைவு கூறுவது நினைக்கிறவர்கள். I guess he's 150 or more on my right. 150 அல்லது அதிகமான பேர்கள் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். We have a tabernacle down here with a big pool of water. ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியோடு கூடிய ஜெப கூடாரம் ஒன்று நமக்கு உண்டு. Fine pastor, brother Armin Neville, associates, these men around here that you see and meet. போதகர் ஒரு அருமையானவர், சகோதரன் ஆர்மன் நெவில், உடன் ஊழியர்கள், நீங்கள் காணுகின்றதான சுற்றிலும் உள்ளவர்கள். Every day, every night, every hour, people that wants to be baptized, that's repented, it's always waiting. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு மணி நேரமும் மனம் திரும்பி ஞானசானம் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற யாவருக்கும் அது எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறது. And if you obey that commandment, you are sure by a promise of God, if you're sincere in your heart, to receive the baptism of the Holy Ghost. நீங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்களேயானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தில் நீங்கள் உத்தமமாய் இருப்பீர்களேயானால் தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தத்தின்படியாய் அதை பெற்றுக்கொள்வது நிச்சயமாய் இருக்கிறது. There's only one place of worship. ஆராதிக்கின்ற ஸ்தலம் ஒன்றுதான் உண்டு. Now that isn't in the tabernacle. That's in Christ. அது ஒரு கூடாரத்திற்குள்ளாக அல்ல, அது கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கின்றது. How do we get into him? நீ எப்படி அவருக்குள்ளாக போக முடியும்? By one Spirit we're all baptized into this one body. ஒரே ஆவியினால் நாம் யாவரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Let us pray. ஜெபம் செய்வோம். Dear God, as these hands went up, they signified what was beneath that hand in the heart. அருமையான தேவனே, இந்த கரங்கள் உயர்த்தப்பட்டது என்னவென்றால் அந்த கரத்திற்கு கீழாக உள்ள இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அது குறிக்கின்றது. A conviction that they are sure they need help from you. அவர்களுக்கு உம்மிடமிருந்து உதவி நிச்சயமாய் தேவை என்ற ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. I pray for each of them, Father. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவே நான் ஜெபிக்கிறேன். I'm going to quote your word. நான் உம்முடைய வார்த்தைகளை திரும்ப சொல்ல போகிறேன். You said, he that heareth my word and believeth on him that sent me has everlasting life and shall not come to the judgment but pass from death unto life. என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்குள் உட்படாமல் மரணத்தினின்று நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான். Father, just being gone from the city a few weeks, come back, asked about this one. Well, they're gone. பிதாவே, சில வாரங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே போய் திரும்பி வந்து ஒருவரை குறித்து விசாரித்தால் ஏன் அவர்கள் மரித்து விட்டார்கள் என்கிறார்கள். Oh, what about they're gone? அப்படியானால் அவர்களை குறித்து என்ன? அவர்கள் போய்விட்டார்கள். Dear God, one by one we are called. அருமையான தேவனே, ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். One by one we have to meet the challenge to walk down through the valley of the shadow of death. சவாலை நாம் சந்திக்கும்படியாய் ஒருவர் பின் ஒருவராக நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். And it's due to every one of us as mortals. நாம் அழிந்து போகிறவர்கள் ஆனபடியினால் நாம் ஒவ்வொரு மேலும் அது வர வேண்டியதாய் இருக்கிறது. But tonight you have offered us your petition that if we would believe on him and be baptized in his name that you would take us in. ஆனால் இன்றிரவு உம்முடைய விண்ணப்பத்தை எங்களுக்கு தந்தீரதாவது நாங்கள் அவரை விசுவாசித்தவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் நீர் எங்களை உள்ளே அழைத்துக் கொள்வீர். And in this body, the body of Christ, not in the church. இந்த சரீரத்திற்குள்ளாக, சபைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்வார். But in the body of Christ, that body has already been judged. It will not have to come to judgment. ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அந்த சரீரமானது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. அது நியாய தீர்ப்புக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. God poured out his wrath upon that body, and that body is free from sin.
தேவன் தம்முடைய கோபாக்கினியை அந்த சரீரத்தின் மீது ஊற்றிவிட்டார். அந்த சரீரமானது பாவத்தினின்று விடுதலையாகி உள்ளது. And being in him puts us free from sin by his atonement that died for us. நமக்காக மரித்த அவருடைய பாவ நிவாரணத்தின் மூலமாக அவருக்குள் நாம் இருப்பதன் மூலமாக நாம் பாவத்தினின்று விடுதலையாகி உள்ளோம். And in there we have fellowship with one another while the blood of Jesus Christ God's Son keeps us clean from all sin and defilement. அதற்குள்ளாக நமக்கு ஒருவருக்கொருவர் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாய் நம்மை எல்லா பாவத்தினின்றும் அசுசியிலிருந்தும் நம்மை சுத்தமாக காத்துக்கொள்கிறது. Father God, I pray that you'll take each of them into your kingdom. Grant it, God. பிதாவே தேவனே அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் தேவனே. May there not be a one of them lost. அவர்கள் ஒருவர் கூட கைவிடப்பட வேண்டாம். May there be not a boy or girl, man or woman. ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கைவிடப்பட வேண்டாம். Lord, some of my own people sitting here tonight that's out from under that blood. கர்த்தாவே என்னுடைய சொந்த ஜனங்களுடன் கூட இந்த இரத்தத்தின் கீழ் இல்லாமல் புறம்பாக இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். How well I can remember my daddy's words. என் தகப்பனுடைய வார்த்தைகளை எவ்வளவு நன்றாக என்னால் நினைவு கூற முடிகின்றது. And I pray, dear God, that none of them will be lost. ஒருவர் கூட கைவிடப்படாதவளாய் இருக்கும்படி அருமையான தேவனை நான் ஜெபிக்கிறேன். Grant it, Lord. I'm believing you now with all that I have to believe with. இதை அழியும் கர்த்தாவே, நான் விசுவாசிக்க வேண்டிய யாவற்றோடும் கூட இப்பொழுது நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Move upon my brothers, sisters, my friends, here in this place tonight, out yonder by the phone. இங்கே இருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் யாவர் மேலும் தொலைபேசியில் தூரத்தில் இணைக்கப்பட்ட யாவர் மேலும் அசைபாடும். Several different states listening in all the way from the east coast to the west. அநேக வித்தியாசமான நாடுகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு வரைக்குமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். I pray, dear God, way down across the deserts there in Tucson. அங்கே தூரத்தில் இருக்கும் டூசானுக்கு அடுத்தாற் போலுள்ள வனாந்தரங்களில் இருந்தும், Way over in California, up in Nevada and Idaho. அங்கே கலிபோர்னியா மேலாக நெவாடா ஐடஹோ, Way over in the east and around down in Texas. கிழக்கே மேலாகவும் டெக்சாஸை சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு While this invitation is given, people sitting in little churches, filling stations, homes, listening in. இந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்ற வேளையில் சின்ன சபைகளிலும் பெட்ரோல் பங்குகளிலும் வீடுகளிலும் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக அன்புள்ள தேவனே நான் ஜெபிக்கிறேன். Oh God, may that lost man or woman, boy or girl at this hour come to thee. ஓ தேவனே, அந்த கைவிடப்பட்ட புருஷனோ ஸ்திரீயோ பையனோ அல்லது பெண்ணோ இந்த மணி வேளையில் உம்மண்டையில் வருவார்களாக. Grant it just now. இப்பொழுதே அதை அழியும். We asked it in Jesus' name, that they'll find this safety place while it is time. இன்னும் அவகாசம் இருக்கும் போதே இந்த பாதுகாவலான இடத்தை அவர்கள் கண்டடைவர்களாக என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். When we see the handwriting on the wall, the earth getting nervous, the time of deliverance is at hand. ஏனென்றால் சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்தை நாங்கள் காண்கிறோம். பூமியானது நடுக்கம் கொண்டிருக்கின்றது. விடுதலையின் நேரம் சமீபமாயிருக்கிறது. Part of our nation sinking, நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதி மூழ்கி கொண்டிருக்கின்றது. and the other part rolling and bursting with earthquakes, as Jesus promised would be. இன்னொரு பகுதியானது திரண்டு கொண்டும் பூமி எதிர்ச்சியோடு குமரிக் கொண்டும் இருக்கின்றது. இயேசுவானவர் வாக்களித்தபடியே. Let it not be too long for them, Lord. May they accept it now. அது அவர்களுக்கு காலம் கடந்ததா இருக்க வேண்டாம். கர்த்தாவே அவர்களது இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். For we present them to you as trophies of the meeting of the gospel in Jesus' name. Amen. சுவிசேஷத்தின் கூட்டத்தின் பரிசு கோப்பைகளாய் இவர்களை உமக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். You believe him? God bless you. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. How many believes that's the truth to my left? Raise your hand. அதுதான் சத்தியம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் இடது பக்கம் இருக்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். How many to the right? Raise your hand.
வலது பக்கம் இருப்பவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரத்தை உயர்த்துங்கள். God bless you. As far as I see everyone. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் காணக்கூடிய அளவிற்கு எல்லாருமே கை உயர்த்தி உள்ளார்கள். That's truth, friends. God knows that's true. நண்பர்களே, அது சத்தியம்தான், அது உண்மை என்று தேவன் அறிவார். Now, while in Him, being in Him, you have access to everything He died for. இப்பொழுது அவருக்குள்ளா இருக்கும்போது நீங்கள் அவருக்குள் இருப்பதினால் அவர் எதற்காக மரித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கிறது. And what did He die for? அவர் எதற்காக மரித்தார்? He was wounded for our transgressions, bruised for our iniquity. அவர் நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். The chastisement of our peace was upon Him, and with His stripes we were healed. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? You believe in His atonement for healing now? குணமாவதற்கான அவருடைய பாவ நிவாரணத்தை இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Is there any sick among us? Let them raise their hands, right or left. நமது மத்தியில் யாராவது சுகவீனமாய் இருக்கிறார்களா? இடது அல்லது வலது பக்கத்தில் அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தட்டும். Great crowds of sickness. I can't call the line. You see, I can't come up on the platform. There's no way of doing it. வியாதியின் பயங்கர கூட்டம். என்னால் வரிசையை கூப்பிட முடியாது. மேடையை மீறி என்னால் வர முடியாது. அவ்விதமாய் செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை. They're having prayer meetings out in the other places for the sick in the churches and things. Down the tabernacle. சபைகளிலும் மற்ற இடங்களிலும் அங்கே ஜெப கூடாரத்திலும் அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெப கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். I'm going to ask you something. How many believers is there? Raise your hand. All right? நான் ஏதோ காரியம் கேட்க போகின்றேன். விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். சரி. I'm going to quote to you the word which is Christ. நான் உங்களுக்கு வார்த்தையை திருப்பி சொல்ல போகின்றேன். அது கிறிஸ்துவே. Jesus' last commission to the world and to the church rather. He said this. இயேசு உலகத்திற்கு கொடுத்த கடைசி கட்டளை சொல்லப்போனால் சபைகளுக்கு கொடுத்தது. அவர் சொல்கிறார், These signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று. How many knows that's true? Mark 16, say amen. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மார்க் 16 சொல்லுகிறது. ஆமென். All right, I'm asking you as a believer to lay hands on somebody in front of you. சரி, உனக்கு முன்பாக இருக்கின்ற யார் பெயரிலாவது ஒரு விசுவாசி என்ற முறையில் உங்கள் கரத்தை வைக்கும்படியாய் நான் கேட்கிறேன். Just lay your hands over on somebody in front of you and let's each one pray a prayer for each other now. உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற யாராவது ஒருவர் பேரில் உங்கள் கரத்தை வையுங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போமாக. Put your hands over on somebody around you. உங்களை சுற்றி இருக்கின்ற யாராவது ஒருவர் மேல் உங்கள் கரத்தை வையுங்கள். Lord, here before me is a box of handkerchiefs, little pieces of goods. எனக்கு முன்பாக பெட்டி நிறைய கைக்குட்டைகள், சிறிய துணி துண்டுகள் இருக்கின்றன. Some old mother laying somewhere dying, a baby near death, sick people everywhere. எங்கோ ஒரு ஏழை தாயார் மரித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு குழந்தையானது மரிக்கும் தருவாயில் இருக்கலாம். வியாதியஸ்தர்கள் எல்லாவிடத்தும் இருக்கிறார்கள். We read in the Bible that they took from the body of Paul handkerchiefs and aprons. பவுலின் மேலிருந்த கைக்குட்டைகள் உருமால்களை கொண்டு போய் And they were placed upon the sick, and evil spirits and unclean spirits and sicknesses and diseases departed from the people. அதை வியாதியஸ்தர் மீது போடும்போது பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், சுகவீனங்கள், வியாதிகள் ஜனங்களிலிருந்து நீங்கி போனது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். Now, Lord, we know we're not St. Paul, but we know that you still remain Jesus, the only God-provided place of worship. இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்த பவுல் அல்லவென்று அறிவோம். ஆனால் நீர் இன்னமும் இயேசுவாகவே இருக்கிறீர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு ஆராதனை ஸ்தலமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். And now today these people has confessed their same faith as believing like those people did. அந்த ஜனங்கள் விசுவாசித்து அப்போது செய்தது போன்று இன்றைக்கு அதே விசுவாசத்தை இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள்.
Surely you have made a way for them. நிச்சயமாகவே அவர்களுக்கு நீர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர். And I put my hands upon these handkerchiefs and ask that the diseases and afflictions leave the bodies of the people these will be laid on in the name of Jesus Christ. இந்த கைகுட்டலின் மேல் என் கரத்தை வைத்து எவர்கள் மேல் இவைகள் போடப்படுகின்றதோ அவர்களிலிருந்து எல்லா வியாதிகளும் உபத்திரவங்களும் நீங்கி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். Now we are taught that as Israel was coming out of Egypt in the line of duty, இப்பொழுது கடமையின் பொறுப்பில் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு they were on the road to the promised land. The Red Sea got in their way. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய்க் கொண்டிருந்த பாதையிலே சிவந்த சமுத்திரம் குறுக்கே வந்தது. And God looked down through the pillar of fire, and the sea got scared, rolled back, and let Israel pass to the promised land. தேவன் அந்த சமுத்திரத்தை அக்கினி சம்பத்தின் ஊடாக நோக்கி பார்த்தபோது செங்கடல் பயந்து போய் பின்னாக புரண்டது. இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கடந்து போகும்படி வழிவிட்டது. Oh, God, look down through the blood of Jesus tonight and may the sickness roll back and Satan be cast out. ஓ தேவனே, இன்றிரவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக நோக்கி பாரும். வியாதியானது பின்னாக புரண்டு சாத்தான் துரத்தப்படுவானாக. And may the people pass to that promise of good health and strength that God said, above all things I wish you would prosper in health. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக நல்ல சுகம் பலம் இவற்றின் ஊடாக ஜனங்கள் கடந்து போவார்களாக. Now as you see, Lord Jesus, the hands of these people laying on each other. கர்த்தராகிய இயேசுவே, நீர் காணுகின்றபடி இந்த ஜனங்களின் கரங்கள் ஒருவர் மேல் ஒருவர் இருக்கும்போது they're symbolizing their faith that you said these signs shall follow them that believe. விசுவாசிக்கின்றவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பாவனையாய் காட்டுகிறார்கள். They're praying in their own way for one another. அவர்களுடைய சொந்த பாணியில் அவரவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். The next person's praying for them. அடுத்தவன் அவனுக்காக ஜெபிக்கிறான். Now Lord, this challenge has been met that Satan the big bluff, he has no right to hold a child of God. இப்பொழுது கர்த்தாவே, இந்த சவாலானது சந்திக்கப்பட்டாயிற்று. அதாவது பொய்யனாகிய பிசாசிற்கு தேவனுடைய பிள்ளைகளின் மீது எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. He is a defeated being. அவன் ஒரு தோல்வி அடைந்தவன். Jesus Christ, the only place of worship, the only true name, defeated him at Calvary. ஒரே ஆராதனை ஸ்தலமாகிய ஒரே உண்மையான பெயராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனை கல்வாரியில் தோல்வியுறச் செய்தார். And we claim his blood right now that he defeated every sickness, every disease. எல்லா சுகவீனத்தையும் வியாதியையும் அவர் தோல்வியுறச் செய்தார் என்று இப்பொழுது நாங்கள் அவருடைய இரத்தத்தினால் அதை உரிமை பாராட்டுகிறோம். And I call for Satan to leave this audience in the name of Jesus Christ. Come out of this people and they be made free. இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து சுகவீனத்தை வெளியே போகும்படியாய் நான் சாத்தானை கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா, அவர்கள் விடுதலை ஆவார்களாக. Everybody that accepts your healing upon the basis of the written word, எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையின் கீழ் சுகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற யாவரும் make your testimony by stand to your feet and say, I now accept my healing in the name of Jesus Christ. Rise up to your feet. எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் என்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாட்சியாய் கூறுங்கள். எழும்பி நில்லுங்கள். Praise be to God. There you are. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. Watch over your cripples and things getting out. இங்கே கவனியுங்கள், முடமானவர்களும் மற்றவர்களும் எழும்புகின்றனர். Praise be to God. That's it. Just believe he's here. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் காரியம். விசுவாசியுங்கள், அவர் இங்கே இருக்கிறார். How wonderful. என்ன அற்புதமாய் இருக்கிறது. Out in the audience on the outside by the wires, you should see. தொலைபேசி கம்பியினால் இணைக்கப்பட்ட தூரத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இதை காணத்தான் வேண்டும். I think every person in here, as far as I know, or most of them, are standing up at this time. எனக்கு தெரிந்த மட்டில் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும்
பெரும்பான்மையானவர்கள் இந்த நேரத்தில் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். Oh, what a wonderful time! The presence of the Lord. ஓ, என்ன ஒரு அற்புதமான நேரம்! கர்த்தருடைய பிரசன்னம். That's what, where the presence of the Lord is, there is liberty, there is freedom. கர்த்தருடைய சமூகம் எங்கே இருக்கின்றதோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சுதந்திரம் உண்டு. The Spirit of God makes us free. தேவனுடைய ஆவி நம்மை விடுவிக்கிறது. Now that He has healed us, we believe it. He saved us, we believe it. இப்பொழுது அவர் நம்மை சுத்தப்படுத்தினார், நாம் அதை விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை ரட்சித்தார், நாம் அதை விசுவாசிக்கிறோம். Those who wants to be baptized, the pool is ready. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு தண்ணீர் ஆயத்தமாய் இருக்கிறது. Anytime, any hour that you want to come, there'll be someone there to attend to it. எந்த நேரத்திலும் எந்த வேளையில் வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம், அதை கவனித்துக் கொள்ள யாராவது ஒருவர் அங்கே இருப்பார்கள். And now I think before we close, we ought to sing an old hymn of the church. I love him because he first loved me. இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பாக சபையின் ஒரு பழைய பாட்டை பாடித்தான் ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் நேசிக்கிறேன் முன்னர் அவர் அன்பு கூர்ந்தபடியால். Raise up our hands to God and sing it with all of our hearts. நம்முடைய கரங்களை தேவனுக்கு உயர்த்தி முழு இருதயத்தோடும் அதை பாடுவோம். We want to meet you here in the morning at 9:30, the same building, for the subject of marriage and divorce. விவாகமும் விவாகரத்தும் என்ற பொருள்படும் செய்திக்கு நாளை காலை 9:30 மணிக்கு இதே கட்டிடத்தில் உங்கள் யாவரையும் சந்திக்க விரும்புகிறேன். All right, let's sing it now together. சரி, இப்பொழுது நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம். நான் நேசிக்கிறேன். Let this great audience sing that now. இந்த பெரிய கூட்டம் அதை பாடட்டும். We're out on the wire, sing it also. தூரத்தில் தொலைபேசி கம்பியில் இணைக்கப்பட்டிருப்பவர்களும் கூட யாவருமாய் பாடுங்கள். Because he first loved me and purchased my salvation on Calvary. Where was it done? On Calvary Street. அது எங்கே செய்யப்பட்டது? கல்வாரி மரத்தின் மேல் செய்யப்பட்டது. While we sing it again, I want you to shake hands with somebody around you. Say, God bless you, pilgrim. நாம் அதை மறுபடியுமாய் பாடுகிற வேளையிலே உன்னை சுற்றி இருக்கின்ற யாரிடமாவது யாத்ரீகனே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கை குலுக்குங்கள். Because he first and purchased my salvation on Calvary. Oh, don't you love him? ஓ, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? Isn't he wonderful? அவர் அற்புதமானவர் இல்லையா? Is he your hiding place? அவர் உன்னுடைய மரபிடமாய் இருக்கிறாரா? He's a rock in a weary land, a shelter in the time of storm, the only refuge I know. விடாய்த்து போன நிலத்தில் அவர் ஒரு கண்மலையாயும் புயலின் வேளையில் புகலிடமாயும் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு அடைக்கலமுமாயிருக்கிறார். Therefore my faith looks up to thee, thou Lamb of Calvary, Savior divine. ஆகையினால் என் விசுவாசம் உம்மை நோக்கி பார்க்கிறது. நீரே கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக இரட்சகரே. Now hear me while I pray, take all my guilt away. இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது செபிக்கடும், என்னுடைய குற்றத்தை எல்லாம் எடுத்து போடும். Let me from this day be holy thine. இந்த நாள் முதற்கொண்டு நான் முழுவதும் உமக்காக இருக்கும்படி செய்யும். Let's raise our hands as we sing it. நாம் இதை பாடும்போது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. My faith looks up to thee, Lamb of Calvary, oh Savior divine. Now hear me while I pray. Take all my sin
us bow our heads now while we hum it. நாம் இதை முணுமுணுத்து பாடினவாறு தலைகளை தாழ்த்துவோம். While life's dark maze I tread, and grief around me spread, be thou my guide. Bid darkness turn to day, wipe sorrows, tears away. Nor let me ever stray from thee aside. While you have your heads bowed, our beloved pastor, Brother Armand Neville, will dismiss the audience. உங்களுடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கின்ற வேளையிலே நம்முடைய அருமையான போதகர் சகோதரன் ஆர்வன் நெவில் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார்.